வணக்கம். PRT தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். செய்திகள் வாசிப்பது கீதா. பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்து இன்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மக்கள் காவலர், மனிதநேய பற்றாளர், வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா இருக்கும் திசை நோக்கி வணங்கி ஐயாவின் உத்தரவின்படி இந்த செயற்குழு கூட்டம் ஒருங்கிணைந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் SP சண்முகம் அவர்கள். மேலும் இந்த கூட்டத்தின் நோக்கம், செயல்பாடுகளை பற்றி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் திரு நல்லூர் SP சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த தொகுப்பை காணுங்கள். செய்திக்காக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நடத்திய செயற்குழு கூட்டத்தில் செய்தியாளர் போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆணை கிணங்க இன்று தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று இனிதே நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இன்று ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க என்னுடைய தலைமையில் நல்லூர் SP சண்முகம் ஆகிய என்னுடைய தலைமையிலும், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் லோகநாதன் அவர்களுடைய வரவேற்பிலும் முன்னிலையாக மாவட்ட ஒருங்கிணைந்த அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆமா கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட தலைவர்களான செல்வகுமார், அஜய்ராஜ் மற்றும் இந்த கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்த ஈரா காளிதாஸ் மாநில அமைப்பு தலைவர் மற்றும் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களான மாநிலம், மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், அனைத்து வன்னியர் சங்கம், மாணவர் சங்கம் அனைத்து பொறுப்பாளர்களும் இன்று கலந்து கொண்டு ராணிப்பேட்டையில் நகரத்தில் இனிதே நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவதாகவும், மருத்துவர் ஐயா என்ன சொல்லுகிறாரோ அதுவே எங்களுடைய இந்த மாவட்டத்தின் வேத வாக்காகவும், மருத்துவர் ஐயாவுடைய இலக்கான வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி தேர்தலாக மாற்றக்கூடிய அளவிற்கு மாவட்டத்தின் களப்பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஐயா விரும்புகிறாரோ அந்த அளவிற்கு ஐயாவின் விசுவாசிகளான ஐயாவின் பின்னால் தர்மத்தோடு நியாயத்தோடும் ஐயா உயிர் மூச்சு எங்களுடைய கொள்கை என்ற அடிப்படையில் என்றைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐயாவின் பின்னால் என்றைக்கும் நிற்கும். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஓங்குவிக்கும் ஒரே குரலாக இருக்கும் இனமான காவலர், மக்கள் காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கும் வரையும் சரி அவருடைய பின்னால் தொடர்வது என்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் நாங்கள் ஏகமனதாக இன்று மகிழ்ச்சியோடு நிறைந்த மனதோடு அனைவரும் இன்று கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டம் என்றைக்கும் சிங்கம் போல் சீரும் படைகளாக இருக்கப் போவது எதிர்காலத்தில் அனைவருக்கும் தெரிய போகிறது. ஆகையினால் மருத்துவர் ஐயா அவர்களே எங்களுடைய உயிர் நாடி, எங்களுடைய உயிர் மூச்சு, எங்களுடைய வாழ்வாதாரமே மருத்துவர் ஐயா 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 மட்டும்தானே தவிர மருத்துவர் ஐயா என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்கள் திட்டவட்டமாக செய்யக்கூடிய அளவிற்கு அர்ப்பணிப்பு எண்ணத்தோடு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மருத்துவர் ஐயா என்கிற ஒற்றை நாமத்தை நாங்கள் எங்கள் தலையில் சுமந்து கொண்டு மருத்துவர் ஐயாவிற்காக நாங்கள் இறங்கி நின்று கிராமந்தோறும் மருத்துவர் ஐயா அவருடைய சாதனைகளும், மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கைகளையும், மருத்துவர் ஐயா அவருடைய கோட்பாடுகளையும் நிலைநிறுத்தி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலமாக அனைத்து தரப்பு மக்களின் உரிமைக்காகவும், அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்துக்காகவும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டான இடஒதுக்கீடுக்காகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து சொந்தக்காரர்களான தமிழ் அத்தனை சாதிகளுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை பெறுவதில் மருத்துவர் ஐயா என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு முன்னோடியாக எனது மாவட்டம் இருக்கும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.